சிபிஐ கேஸில் விஜயை டைட் பண்ணுறதோட இல்லாமல் நம்ம கிட்ட இருந்து போய் தாவேக்கால சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் உண்மையிலேயே மத்திய அரசு டைட் பண்ண போகிறது எடப்பாடியே தான். 2 விஜயபாஸ்கரையும் சேர்த்த பிறகு நீங்கள் தூய சக்தியா என்ற கேள்வியை மக்கள் ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, சக்கரபாணி, ரகுபதி இவர்கள் அத்தனை பேரும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேரை சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமியும் இதில் இன்வால்வ். திமுக அதிமுக 2 தரப்பும் ஐயையோ இந்த அரசு ஆபத்து, மக்கள் லஞ்சம் கொடுக்காம பழகிட்டாங்கன்னா திருப்பி நம்ம கிட்டே லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, இது நல்லதுக்கு இல்லை. பட்டத்து இளவரசருக்கு விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை, அதுவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை தாங்கவே முடியவில்லை. உட்காத்தாய் அறிகிறவன்ட்ட போய் லஞ்சம் வாங்கின நபர் தான் இந்த விஜய். இப்படிப்பட்ட தூய சக்திகளை தான் விஜய் அவர்கள் இன்று சேர்த்திருக்கிறார். விஜய் 60 ஆண்டு காலமாக இருந்த சிஸ்டத்தை கலைச்சு போட்டார். கோலத்தை கலைச்சா எப்படி என்ன ஆகும், அது மாதிரி கலைச்சு விட்டார். சார், இன்று அதிமுகலேருந்து விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், அப்புறம் நிறைய முன்னாள் அமைச்சர்கள், நிறைய மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து ஒரு கூடாரமே தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுது. இன்னும் தாவே காட்சிக்கு எந்த பாதிப்பு இல்லையா சார்? நான் ஏற்கனவே 6 எம்எல்ஏக்களை வேறு ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. இப்போ 7 மொத்தமாக சேர்த்து 7ன்னு நினைக்கிறேன். 7 இடைத்தேர்தல் 7 நடக்க போகுது. ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூடாரம் அங்கே போகிறதுனால அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்களா சார்? அது அத்தனை எளிதல்ல. அது திரு விஜய் அவர்களின் சாமர்த்தியம் என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் துணிச்சலாக 2 திராவிட கட்சிகளையும் நோக்கி கை நீட்டி நீங்கள் தீய சக்தி, நான் தூய சக்தி என்று பெருமையோடு சொன்னார் திரு விஜய் அவர்கள். அதற்காகத்தான் பெரும்பாலான மக்கள் வாக்களித்தார்கள் என்று நான் நம்புகிறேன். 2 விஜயபாஸ்கரையும் சேர்த்த பிறகு நீங்கள் தூய சக்தியா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புவார்கள். விஜயபாஸ்கர் எப்படிப்பட்டவர்ன்றதை நாடே அறியும். கொரோனாவில் அவர் அடி இன்னொன்று மற்றதெல்லாம் விடு, பான்பராக விற்கிறவன்ட்டெல்லாம் காசு. அதுவும் யார்? சுகாதாரத்துறை அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் இந்தியா பூரா தடை பண்ணிட்டாங்க. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், சியூயபிள், இந்த மெல்லக்கூடிய டொபாக்கோவை இந்தியா பூரா பெரும்பாலான மாநிலங்கள் தடை செய்து விட்டன. சுகாதாரத்துறை அமைச்சர் அதனால் ஏற்படும் புற்றுநோயை பற்றி பேச வேண்டியவர். குட்கா தயாரிக்கிறவன்ட்ட போய் லஞ்சம் வாங்கின நபர் தான் இந்த விஜயபாஸ்கர். அண்டு புதுக்கோட்டையில் லாரி ஏற்றி கொல்லப்பட்ட அந்த ஆக்டிவிஸ்ட் திரு ஜகபர் அலி அவர்களை பற்றி நாமளும் நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த விஷயத்தை கையில் தொடாமல் போனதற்கு காரணமே திரு விஜயபாஸ்கர். ஏன்னா ஏற்றி கொண்டவங்க இவர்கிட்ட வேலை செய்கிறவங்க, இறந்தவங்க வீட்டுக்கு காசு கூட கொடுக்கலையா அண்ணா தம்பிக்கா? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நாளைக்கு எவன் ஆக்டிவிசம் பண்ணுறதுக்கு வெளியில் வருவான்? என்னன்னா ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட ஏற்றுக்கலாம், இது எதிர்கட்சியா? இல்லை, அப்போ திரு EPS அவர்கள் ஏன் அங்கே போகலன்ற கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. இவர் தான் காரணம். விஜயபாஸ்கர் மீறி எப்படி போக முடியும்? அள்ளி கொடுக்குறாரு விஜயபாஸ்கர். ஏன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு அற்புதமான ஒரு விஷயம். அது சவுக்கு மீடியாவும் ஹிந்து நாளேடும் மட்டும்தான் தமிழகத்தில் நடைபெற்ற அந்த பல ஆயிரம் கோடி மணல் கொள்ளையை பற்றி தொடர்ந்து பேசியது. ஹிந்து நாளேட்டில் விஜயகுமார் எழுதினார், சவுக்கு மீடியாவில் தொடர்ந்து நம்ம பேசணும். அமலாக்கத்துறையோட சோதனை விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம தான் போட்டோம். என்கிட்ட பேசினார் விஜயபாஸ்கர். நம்ம ஊர் சார். யார்? ராமச்சந்திர, ரத்னம், கரிகாலை 3 பேர் நம்ம ஊர் சார், கொஞ்சம் பார்த்துக்குங்க. MR விஜயபாஸ்கரை பற்றி பலருக்கு தெரியாது. சரி, உங்கள் 2 பேருமே நீங்கள் அரசியல் பத்திரிகையாளர்கள் தானே. MR விஜயபாஸ்கர் இப்போது தாவேக்கவில் சென்று சேர வேண்டிய தேவை என்ன? எல்லாருமே சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் முடிச்சிட்டாங்க. ரைட்டு, அதுக்கு தான் போகிறாரு. இருக்க வழக்கு தான் முடிக்கணும். அக்கை விட சொத்துக்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். 10,000 கோடி இருக்குன்றாங்க. ஒரு அரசியல்வாதி அவருடைய பேரிலேயே சொத்துக்களை வாங்க முடியாது. வாங்குகிற லஞ்ச பணத்தெல்லாம் எங்கே போய் முதலீடு செய்யுது? ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு செய்யணும்ல. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சில 1000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோ, உன் பேரில் எழுதி வைக்கிறேன் 200 கோடியை. 2 டாடா ஏஸ் இருக்கு வச்சிருக்கப்பா, கண்டுபிடிச்சி கொடுங்க சார். கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். என்ன நான் இப்போ 200 கோடி உன் பேரில் ப்ராப்பர்ட்டி எழுதுறேன்னு வச்சுக்கேன். ஒரு சொத்து நிலம ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். நான் பவரில் இருக்கிற வரைக்கும் தான் நீ பயந்துக்கிட்டு அந்த சொத்தை என்கிட்ட கொடுப்பேன். கரெக்டா? எனக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா போயா, ஏன் சொத்து அதுன்னு நீ சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? சின்னம்மாவுக்கு நடந்தது தான். அதுதான் கரெக்டாக சொல்கிறேன்.
நடுவில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது ஒரு நில அபகரிப்பு வழக்கு வந்தது, ஞாபகம் இருக்கா? கேரளாவில் அரெஸ்ட்லாம் பண்ணாங்க, சிபிசிஐடி விசாரணை நடந்தது. அது என்ன பஞ்சாயத்து தெரியுமா? கரூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அரசு அமைக்க இருந்தது. அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் 12 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு பினாமி பேரில். அந்த பினாமி என்ன பண்ணுறான், பஸ் ஸ்டாண்டு வருது, இதுதான் சரியான தருணம், இருந்தாலும் திருப்பி கேட்பாருன்னு சொல்லிட்டு மனைவி பேருக்கும் மகள் பேருக்கும் அந்த லேண்டை கிஃப்ட் டீட் பண்ணிடலாம். விற்றா தானே பார்ட்டி வேணும், 12 ஏக்கர் விற்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்னொன்று பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு தெரிஞ்சவொடனே சர்ன்னு ஏறுது நிலத்தோட விலை. மனைவி பேர்லையும் மகள் பேர்லையும் கிஃப்ட் டீட் பண்ணிடலாம். எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பினாமியை தூக்கிட்டு போய் அடித்து ஹாஸ்பிட்டலில் போட்டு எழுதி கொடுறா மாற்றின்னு சொல்லி, அவன் சார் ஒய்ஃப் பேரில் இருக்குது, நான் எழுத மாற்றி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் போய் அவங்க மனைவியையும் மகளையும் பிடிச்சி, நான் சொல்கிற ஆள் பேருக்கு எழுதி கொடு. இவன் இந்த அடி வாங்கினவன் என்ன பண்ணுறான், பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்றான். அஷ்டல்ல சிறை போச்சு போ. அந்த பத்திரம் சென்னை வில்லிவாக்கத்தில் காணாமல் போய்விட்டது என்று இவர்களாக ஒரு புகாரை கொடுத்து, வில்லிவாக்கத்தில் அப்போ வேலை பார்த்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர், கரூரில் முன்னாடி இவர் அமைச்சராக இருக்கும்போது கரூரில் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி இவரே பேசுகிறாரு. ஃபோன் பண்ணி, சார் பத்திரம் காணாம போச்சுன்னு ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுங்க. அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்து பத்திரம் காணாமல் என்று அந்த மனைவி மகள் பேரில் தானே அது லேண்ட் இருக்குது. அவங்க ஒரு 6 பேருக்கு விற்கிறாங்க. அது சரி, இப்போ 6 பேருக்கு விற்றா 6 பேருக்கிட்டையும் பணம் வேணும்ல. அந்த 6 பேருக்கான பணத்தை இவர் கம்பெனிலேருந்து அனுப்புகிறார். இவர் பார்த்த வேலைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போனார், வில்லிவாக்கம் இன்ஸ்பெக்டர். பொய் சர்டிஃபிகேட் தானே கொடுத்தா போ. இப்படிப்பட்ட தூய சக்திகளை தான் விஜய் அவர்கள் இன்று சேர்த்திருக்கிறார். ஆனால் அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு, என்னதான் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்தாலும் அவங்க மீது இருக்க நடவடிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வழக்கு விசாரணை வேகமாக நடத்த சொல்லுங்கள். ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட சொல்லுப்பா. வேறு ஒன்றும் கேட்கலப்பா. நான் சாதாரண அரசு வக்கீலே போடல, இல்லை ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேறு. சரி, இதெல்லாம் செய்யட்டும். நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை தாவேக அரசு செய்ய வேண்டும். அதுதான் இவர்களுக்கு இடப்பட்ட தலையாய பணி. அதற்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம். தொடர்ந்து இப்போ வரைக்கும் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் முயற்சி நடந்துக்கிருக்கு. நேற்று கூட அந்த குதிரை பேரத்துக்கு கிட்டத்தட்ட 35 கோடி தாரான், சபாநாயகருக்கு எதிராக வந்து வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு. என்னதான் சார் பின்னணியில் நடக்குது? தம்பி, விஜய் வந்து 60 ஆண்டு காலமாக இருந்த சிஸ்டத்தை கலைச்சி போட்டார். கோலத்தை கலைச்சா எப்படி என்ன ஆகும், அது மாதிரி கலைச்சி விட்டார். உண்மையிலேயே தூய சக்தி ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அவர் சின்ன வயசுலேருந்தே பணத்தை பார்த்தவர் தானே. இல்லாதவங்களுக்கு பணத்து மேலே கிரேஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பணத்தை பார்த்துட்டு அந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறார். அதனால இந்த கரப்ஷனை ஒழிக்கலான்ற முடிவில் திரு விஜய் அவர்கள் இருக்கார். திமுக அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி ஆண்டாலும் ஊழலை குறைக்க வேண்டும் என்று கூட அவர்கள் எண்ணியதில்லை. ஒழிக்கணுன்றது அடுத்தது, குறைக்கணுன்ற எண்ணம் கூட இல்லை. இன்றைக்கி நிறைய அதிமுக வேட்பாளர்கள் கடனில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. எதை நம்பி கடன் வாங்கினீங்க? எம்எல்ஏ தானே ஆக போகிற, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம், எப்படி 20 கோடி செலவு பண்ண சொல்லு. நீ தான் கேண்டிடேட்டுன்னு வச்சுக்க, சொல்லு, நீ பதில் சொல்லு எனக்கு. நானும் ஒரு கேண்டிடேட்டாக கேட்குறேன், எவ்வளோங்க செலவு பண்ணீங்கன்னா, கட்சி ஒரு 5 கோடி கொடுத்துச்சுன்னா நான் ஒரு 10 கோடி 15 கோடி வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். எப்படி செலவு பண்ண நீ? 1 லட்ச ரூபா சம்பளம் மாதம் எம்எல்ஏவுக்கு, வருஷத்துக்கு 12 லட்சம், காரு கூட கிடையாது. எப்படி சம்பாதிப்ப சொல்லு? 15 கோடி செலவு பண்ணியிருக்க, உன் காசு அதில் ஒரு 10 கோடின்னு வச்சுக்கிட்டாலும் 5 கோடி கடன், எப்படி சம்பாதிப்ப சொல்லு? டெண்டரில் அடிக்க வந்துச்சா? அப்போது உங்கள் தொகுதியில் நடக்கிற எல்லா டெண்டர்லையும் நீ காசு அடிப்ப, கரெக்டாக? அடித்தாதான் கடன் அடிக்க முடியும். விஜய்க்கு இந்த சிக்கலே இல்லை. பெரும்பாலானோர் செலவு செய்யவில்லை. பாதி பேர் ஓட்டு கேட்கவே போல, தோற்று போயிடும் நம்பிக்கையில் வீட்டில் உட்காந்துருந்தாங்க. தோற்று போயிடுவோன்னு நம்பிக்கையிலையும் வீட்டில் உட்காந்தாங்க. அதிமுக திமுக வேட்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு வீட்டில் உட்காந்தாங்க. சரியா? அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால் அவர்கள் கமிஷன் அடிக்க வேண்டும், லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இல்லை. ஒரு சிலரை தவிர யாரும் பெருசாக செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது இன்னொன்று, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு தானே கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இல்லாததுனால நானும் வாங்க மாட்டேன், எவனும் வாங்கக்கூடாது. இப்போது இந்த சிஸ்டம் தொடர்ந்துருச்சுன்னா என்னாலே நம்ப முடியல. தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா? எங்கே பார்த்தாலும் நேற்று திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் வாங்குறேன்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்து பணம் பறிபோனவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இமெயிலுக்கு புகார் அளியுங்கள்னு அறிவிப்புட்ருக்காரியா. வாங்கி தரேன்றாங்க பணத்தை. நினச்சி பார்க்க முடியுமா? அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக யார் இருந்திருப்பாங்க? இபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார். இதை பண்ணியிருப்பாரா சொல்லு? இது நடக்குது. இதை அவர்கள் விரும்பவே இல்லை, அஞ்சுகிறார்கள்.
திமுக அதிமுக 2 தரப்பும் ஐயையோ இந்த அரசு ஆபத்து, மக்கள் லஞ்சம் கொடுக்காம பழகிட்டாங்கன்னா திருப்பி நம்மகிட்டே லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னுவாங்க, இது நல்லதுக்கு இல்லை, ஒழிச்சு கட்டு. இது ஒரு புறம். எம்ஜிஆர்லாம் 3 டென்யூர் தொடர்ந்து இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட்டத்து இளவரசருக்கு ரிசல்ட் அன்னைக்கே அம்மாட்ட போய் அழுதுகிட்டு டிவியை ஓடிச்சவர். அவரால் விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை, அதுவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை தாங்கவே முடியவில்லை. அதனால் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே துபாய் கிளம்பி 1 வாரம் ஓய்வு எடுத்து விட்டு திரும்பி வந்தார். நம்ம யாரும் துபாய் போனதில்லை. முன்ன போகாதவங்களுக்கு ஆசையாக இருக்கும் துபாய் போயிட்டு வரலான்னு. இங்கே வாரம் டீ குடிக்கிறதே துபாயில் தனியாக குடிக்கிறீங்க. இப்போ அசம்பிளியில் என்ன நீங்கள் வெட்டி முடிச்சிட்டிங்கன்னா துபாய்க்கு போகிறீங்க. அவர் எங்கேயும் கண்டிஷன் சைன் போடல, அவர் போகலாம் சார். நீங்கள் டெய்லி கண்டிஷன் சைன் போட்டுட்டு இருக்கீங்க, இங்கே இருக்க ஊட்டிக்கு கூட போக முடியாதுன்ற பொறாமையில் பேசாதீங்க. ஸோ உதயநிதி என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இப்போது அடுத்து திமுகவின் எதிர்காலம் உதயநிதியா ஸ்டாலினா? உதயநிதி. இப்போ உதயநிதி சொல்கிறத கேட்குறவன் கட்சியில் தப்பிப்பானா, ஸ்டாலின் சொல்கிறத கேட்குறவன் கட்சியில் தப்பிப்பானா? உதயநிதி. இன்னொன்று, ஸ்டாலின் சொல்கிறத யாருமே என்றைக்கும் கேட்டதில்லை. ஸோ உதயநிதியிடம் நற்பெயர் ஈட்ட வேண்டும் என்றால் உதயநிதி சொல்வதை செய்து முடிப்பவன் நாளை உதயநிதியின் அனுகிரகத்துக்கு ஆளாவான். ஸோ இப்போ நேற்று கைதான அந்த திருநாவுக்கரசு மற்றும் 2 பேரின் பின்னணியில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி திரு அசோக் அவர்கள் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, சக்கரபாணி, ரகுபதி, இவர்கள் அத்தனை பேரும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்து அவர் 2-3 பேர்கிட்ட வெளியில் சொல்கிறாரு, மாதிரி என்னங்க மிரட்டுறாங்க, காசு வாங்க மாட்டேன்னா, வெளில சொன்ன தூக்கிடுவேன்றாங்க. என்னது காசு, நான் வேணான்னு சொன்னதுக்கு இப்படி தூக்குனா என்ன அர்த்தம்? ஸோ மிஸ்டர் அமல்ராஜ் கண்டக்டட் பிரில்லியன்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேரை சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமியும் இதில் இன்வால்வ்டு. ஏன் எடப்பாடி பழனிசாமி இதில் இன்வால்வ்டு சொல்லு? இப்போ கூட நம்புறாங்கன்னு நினைக்கிறேன் சார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். கரெக்ட். தேர்தல் வந்தால் விஜய் 220ன்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த ஆட்சியை கவுத்து விலைக்கு வாங்கிய எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இப்போவும் அரேஞ்ச்மெண்ட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நான் கேள்விப்படுறேன் சார், இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் முதலமைச்சர்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. மாலதி அவர்கள் சொன்னதால் நேற்று அதிமுகவின் மகளிர் அணி கூட்டத்தில் நடந்ததை சொல்கிறேன். என்ன பேசினார்ன்றதை சொல்லேன், இல்லை மீடியாவில் ரிப்போர்ட் ஆகல. வந்திருக்காங்க, கூட்டம்லாம் ரொம்ப குறைவு. டெல்லியில் பேசிட்டேன், விஜயை சிபிஐ கேஸில் டைட் பண்ண சொல்லிட்டேன். ஹோம் மினிஸ்டர் விஜய் மேலே கோபமாக இருக்காரு. அங்கே இருக்க ஒருத்தனுக்கு கூட உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஹோம் மினிஸ்டர்கிட்ட என்ன மொழியில் பேசுனீங்க கூட ஒருத்தனும் கேட்கல. இப்படித்தான் எலெக்ஷன்ல KN நேரு உள்ள போவாரு, அவர் உள்ள போவாருன்றாரு, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் போல. இவங்க எல்லாம் நாம தான் போனோம். போனது நம்ம தான் சார் கடைசியில் போனா. இவங்க எல்லாம் ஒன்று மணி தானே பறந்துருக்காங்க, இப்போ தானே தெரியுது. ஸோ அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். கூடுதலாக நேற்று அந்த மகளிர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வருஷம் தான் எலெக்ஷன் வருது, அடுத்து நம்ம ஆட்சி தான். சிபிஐ கேஸில் விஜயை டைட் பண்ணுறதோட இல்லாமல் நம்மகிட்டேருந்து போய் தாவேக்கால சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் டைட் பண்ண சொல்லிட்டேன். சீக்கிரமாக ED வருது, எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உண்மையிலேயே மத்திய அரசு டைட் பண்ண போகிறது எடப்பாடியே தான். 2017ஆம் ஆண்டு SPK கான்ட்ராக்டர்ஸ் என்ற நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வருமான வரித்துறை 5 நாட்கள் சோதனை நடத்தியது. அந்த சோதனையில் மிதுன் பழனிசாமி முதலீடு செய்திருந்த 600 கோடிக்கான தரவுகளை வருமான வரித்துறை எடுத்து வைத்திருக்கிறது.